வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களின் புத்தம்புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். இந்த மாலையை தவறவிடாதீர்கள். உங்கள் முன் கடந்து செல்வது சிவனாக இருக்கலாம். இன்று பிரதோஷம். எனவே இன்று மகேசனை மனதார பூஜிக்க வேண்டிய நாளாகும். சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி நாட்கள் பிரதோஷ தினங்களாக கருதப்படுகிறது. இந்நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். பிரதோஷ காலத்தில் முதலில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து அலங்கரிப்பர். அரிசி மாவினால் அகல் செய்து தூய்மையான பசும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி இட்டு தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த பச்சரிசியை நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷ கால அபிஷேக முறையில் பால் அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். ஆகவே பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்து இயன்ற அளவு பால் கொண்டு வந்து கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பான பலனை தரும். பக்தர்கள் கொண்டு வந்த பாலை எடுத்துக்கொண்டு முறையாக கோயிலை ஒரு முறை வலம் வந்த பிறகு அந்த பாலை கொண்டே அபிஷேகம் செய்வதென்பது மிகவும் சிறப்பான பலனை தரும். மேலும் ஈசனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீறு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும். குறிப்பாக தினமும் சிவனாருக்கு வில்வம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. அதிலும் பிரதோஷ நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாற்றி சிவனாரை தரிசித்தால் 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பது நல்லது. நம் வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பதினால் பல்வேறு நன்மைகள் அடைய முடியும் என்பது நமது நம்பிக்கை. மேலும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும். மேலும் 1000 பேருக்கு அன்னதானம், திருவமுது செய்த புண்ணியம் உண்டாகும். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலாபலன் உண்டாகும். இம்மரத்தின் காற்றை நுகர்ந்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சரீரத்தில் பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும். பிரதோஷ வேளையில் ஈசனை வலம் வரும் முறையை சோமசுக்த பிரதட்சணம் என அழைக்கிறோம். இது அனைத்து பாவத்தையும் போக்கிவிடும் வல்லமை வாய்ந்ததாகும். அதே சமயம் அனைத்து விதமான செல்வ வளத்தையும் தரக்கூடியது. இந்த நேரத்தில் ஈசனை தரிசித்து வணங்கி வழிபாடு செய்வது பெரும் புண்ணியமாகும். இவ்வாறு ஈசன் அன்னையுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வலம் வரும் அழகை தரிசித்து பலன் பெற விரும்புவோர் முதலில் நந்தி தேவரை தரிசித்து பிறகு அன்னையை தரிசித்து அதன் பிறகுதான் ஈசனை தரிசித்து வணங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் தளிர் கரங்களால் அவரை காப்பாற்றினார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் பாவங்களை போக்கக்கூடிய நேரம் என்று பொருள். ஆகவே இன்று பிரதோஷம் இவற்றையெல்லாம் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சிவனருள் கிட்டும். சரி, இனி இன்றைய பஞ்சாங்கம். இன்று விளம்பி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள், ஆங்கிலம் 18 மார்ச் 2019, திங்கட்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று துவாதசி திதி பிற்பகல் 2:42 வரை, பின் திரையோதசி திதி. இன்று ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:05 வரை, பின் மகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:21. இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை.
சூலம் கிழக்கு. சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு. இன்று பிரதோஷம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தைரியம் பிறக்கும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும். உங்கள் மனதில் சரி எனப்பட்டதை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய வேலை திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை. இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வேலையை பலமுறை செய்வதற்கான வாய்ப்பும் வரலாம். கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனத்துடனும் நிதானத்துடனும் இன்றைய நாளை துவங்குங்கள். கவனக்குறைவை தவிர்த்தால் நிச்சயம் வேலைகளை சுமூகமாக செய்து முடிக்கலாம். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இந்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வல்லது. திறன்பட யோசித்து எடுக்கும் முடிவுகள் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று ஓய்வு கிடைக்கும். இன்று வேலை பளு குறையும். மன நிம்மதி கிடைக்கும். உடல் நலனில் அதிக கவனம் தேவை. இதனால் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் செயலில் வேகம் கூடும். புதிய செயலில் ஈடுபடுவீர்கள். உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள். அவர்களுடன் சேர்ந்து செய்யும் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். மனதில் நினைத்த காரியங்களும் இனிதே நடத்தி முடிப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள் இன்று. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இன்று நடைபெறும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் உங்களுக்கு வரும். குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். சிறுதூர பயணங்கள் ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்வதற்கும் இன்று வாய்ப்பு இருக்கிறது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று அமைதியுடன் நடந்து கொள்வீர்கள். அமைதியாக இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்று செயல்படுவீர்கள். உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் இன்று நிகழாதிருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மற்றவர்களுடன் நல்ல சகோதர உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்க பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். 11ஆவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக பழகுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று பெறுவீர்கள். 12ஆவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். தூரத்தில் உள்ள உறவினர்களை சந்திக்கும் அல்லது தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி
அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். நண்பர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவீர்கள். சரி வியூவர்ஸ், எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவு நிலை அடையும். நம்பிக்கையுள்ள மனமும் அப்படித்தான். எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவு அடைந்துவிடும். யூடியூப்பில் இருந்த ஒரு சில தடை பிரச்சனையை சேனல் சந்தித்து உள்ளதால் தொடர்ச்சியான பஞ்சாங்க காணொளிகள் வெளியிடப்படாது என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இருப்பினும் அவ்வப்போது இடை நாட்களில் வரக்கூடிய பிரத்யேகமான வழிபாட்டு நாட்களுக்கு மட்டும் அன்றைய நாளில் சேனல் வியூவர்ஸின் தேவையை கருத்தில் கொண்டு பஞ்சாங்கம் வெளியிடப்படும். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டுமே. அதன் பின் தடைகள் அகற்றப்பட்டதும் பல மாற்றங்களுடன் மீண்டும் தினசரி பஞ்சாங்க காணொளிகளும் மற்ற இதர காணொளிகளும் எப்போதும் போல இடம்பெறும். உங்களின் கனிவான ஆதரவுக்கு சேனல் என்றென்றும் தலைவணங்கும். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.